பண்ணிருக்கான் ரொம்ப நேரமா. இதோ வர. என்னப்பா பிரச்சனை? எதை வச்சு எதை கட்டுறதுனே தெரியலைங்க. எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? எதை வச்சு எதை கட்டுறதுன்னு தெரியாதப்ப நமக்கு முதல்ல மைண்ட்ல வருது இந்த செங்கல் தாங்க. ஏன்னா இது நேச்சுரலா கிளே ப்ராடக்ட்ல கிடைக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல கொஞ்சம் கூலிங் ஆகும், குளிர் காலத்துல கொஞ்சம் வார்மா வச்சுக்க பயன்படுத்துறோம். ரெண்டாவது இதனுடைய கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே கிடைக்குங்க. என்னடா இது செங்கல் மாதிரியே இருக்கான கலர் வேறன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க ஃபிளையர்ஸ். இதனுடைய கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா செங்கல் கூட கம்பேர் பண்றப்ப சேம் தான். ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா செங்கல் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி. அதோட ரேட் பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மிங்க. ஆனா இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்றோம். இதுதாங்க நீங்க எல்லாம் ஹாலோ பிளாக்னு நினைப்பீங்க, பட் இதனுடைய பேர் வந்து சாலிட் பிளாக். இதனோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா செங்கல் 3 கல் பிடிக்கிறதுல இது 1 கல் தாங்க தேவைப்படும். அதனாலேயே இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடும் அதிகமா இருக்கும், மெட்டீரியல் லேபரும் கம்மியா பிடிக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க ட்ரெடிஷனலாகவும் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைனா செங்கல் யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா வேணும், ஸ்ட்ரென்த் வேணும்னா ஃபிளையர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் அதிகமா இருக்கணும், பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் பார்க்கணும்னா எங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.